ஒரு காதலி காதலனை காணாமல் பாவனை செய்ததுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட திருவாசகம். காதலனை பிரிந்த காதலி சொன்னதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட திருவாசகம். இயல்பானது சைவம். மனிதர்களை விட்டு பிரிந்து மனிதர்களுக்கு அல்லாத எந்த கருத்தையும் சொல்வது கிடையாது சைவம். இயல்பான வாழ்க்கையில் என்ன இருக்கிறதோ அதை சொல்லக்கூடியதுதான் செய்வோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓடுவார் தம்மை நன்னறி குய்ப்பது. எவன் ஒருவன் நமச்சிவாய மந்திரத்தை உளப்பூர்வமாக சொல்கின்றானோ அவனுக்கு நன்னெறி உய்ப்பது. வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது. எது வேதம்? அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லப்படுபவை 4 வேதங்கள். அந்த வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது எதுவென்றால் நாதம் நாமம் நமச்சிவாயவே. இது நமக்கு திருஞான சம்பந்தர் கொடுக்கிறது. இந்த பக்கம் வந்தோம்னா திருநாவுக்கரசு பெருமான் நமக்கு கொடுக்கிறார். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயம். ஒரு வீட்டிற்குள் இருள் இருக்கிறது என்றால் அந்த இருளை எது வேண்டும் என்றால் ஒரு விளக்கேற்றி வைத்தால் அந்த வீடு வெளிச்சத்துக்கு வரும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது. நம் வார்த்தைகளிலே நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல சொல்ல நம் உள்ளமானது சோதி வடிவம் பெறும். சொல்லக விளக்கது சோதி உள்ளது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்று சொல்கிறார். ஆக உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் இறை நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கோம். அதற்கடுத்து சிவபெருமானை யாராவது பார்த்திருக்கிறார்களா? அப்படி ஒரு கேள்வி எழலாம். நாமெல்லாம் பார்த்திருக்கிறோம்னா நிச்சயமா பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா பார்த்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தால் பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். சரி, பார்த்தவர்கள் எப்படி இருக்கிறார் சிவபெருமான் சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னா சொல்லி இருக்கிறாங்க. யார் சொல்லி இருக்கிறார்னா தேவார மூவரிலே இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான் தேவாரத்தினுடைய முதல் பாட்டியை சொல்றார். தன் தந்தையோடு குளத்திலே குளிப்பதற்காக வருகிறார். தந்தையார் உள்ளே மூழ்கி குளித்துக் கொண்டிருக்கிறார். மேலே அந்த குளத்தின் மேலே திருஞான சம்பந்த பெருமான் 3 வயது குழந்தையாக அங்க உட்கார்ந்து இருக்கிறார். உள்ளே மூழ்கியவர் உள்ளே அவர் நாமங்களை சொல்லிக் கொண்டு, அதாவது பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூச்சடிக்கு தண்ணிக்குள்ள போய் பிரணயாம பயிற்சி பண்ணுவாங்க. அப்படி தந்தையானவர் உள்ள போறாரு. தந்தையை காணவில்லை என்று இந்த குழந்தை அழுகிறது. அழுத பொழுது அங்கே மேலே இருக்கக்கூடிய தோணியப்பராக இருக்கக்கூடிய சிவபெருமானும் உமையவளும் அந்த காளை மாட்டிலே வந்து உட்கார்ந்து காட்சி தருகிறார்கள். அந்த காட்சி தருகின்ற பொழுது அழுத அந்த ஞான சம்பந்த குழந்தைக்கு ஒரு பொற்கிண்ணத்திலே பால் கொண்டு வந்து உமையவள் கொடுக்கிறார். அதனாலதான் உமையவளுக்கு பேரே உண்ணாமுலை அம்மன். ஏனென்றால் பால் குடிக்காத மார்பகத்தை உடையவள் உமையவள் என்பதனால் அவளுக்கு பெயரே உண்ணாமுலை அம்மன் பெயர். பால் கறந்துதான் அந்த பொற்கிண்ணத்திலே திருஞான சம்பந்தருக்கு கொடுக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்ட பாலை குடித்த திருஞான சம்பந்தர் நம்முடைய சைவத்தினுடைய திருமுறைகளிலே முதல் பாடலாக இருப்பது தோடுடைய செவியன். முதல் வரியில சிவபெருமான் எப்படி இருப்பார் என்பதற்கு உதாரணம் சொல்கிறார். தோடுடைய செவியன், அவன் காதுகளிலே தோடு இருக்கிறது. இது ஒரு 3 வயது குழந்தை சிவபெருமானுக்கு அடையாளம் சொல்கிறார். தோடுடைய செவியன் விடையேறி. அவரை நான் எங்க பார்த்தேன்னா ஒரு காள மாட்டு மேல உட்கார்ந்து இருந்தார். தோடு உடைய செவியனாக இருந்து ஒரு காளை மாட்டு மேல உட்கார்ந்து இருக்கார். விடையேறி ஓர் தூ வெண்மதி சூடி. அப்படியே மேல பார்க்கிற அவரு தலைக்கு மேல ஒரு வெண்மதி, அதாவது சந்திரன் இருந்தது. ஓர் தூ வெண்மதி சூடி.
காடுடைய சுடலை பொடி பூசி. அவரை பார்க்கிற உடம்பெல்லாம் வெண்மை நிறமா இருக்குது. அதாவது சுடுகாட்டில் இருக்கிற சாம்பல பூசனா எப்படி இருக்குமோ அப்படி சிவபெருமானுடைய தேகம் என்பது இருக்கிறது. காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன். நாம கல்வன்னா யார சொல்லுவோம்னா, அதாவது ஒருவருடைய இதயத்தை, ஒரு பெண்ணின் இதயத்தை திருடியவனுக்கு என்ன சொல்லுவான்? திருடன்னு சொல்ல மாட்டோம், கல்வன்னு சொல்லுவோம். அப்படி சிவபெருமானை சிந்தைக்குள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னை என் உள்ளம் கவர்ந்த கல்வன் என்று திருஞான சம்பந்த பெருமான் சிவபெருமானை பார்த்தவர் அடையாளம் அவர் காட்டுறார். அடுத்து சொல்றார், ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த. ஏடுடைய மலரான் யார் என்றால், கையிலே வீணை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கலைமகள். அந்த கலைமகனுடைய கணவன் யார் என்றால் பிரம்மன். அந்த ஏடுடைய மலரான் முன் செய்த வினையினால் இந்த பெருமானை பணிந்து ஏற்றுகிறார். வீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெண்மான் இவனன்றே. சிவபெருமானுக்குரிய அடையாளத்தை சொல்றாரு. இந்த பிரம்மாபுரம் என்று சொல்லப்படுகின்ற சீர்காழியிலே இருக்கக்கூடிய தோணியப்பர் யார் என்றால் இந்த சிவபெருமான் என்று திருஞான சம்பந்த பெருமான் அடையாளம் காட்டுறார். சரி, வேற யாராவது சிவபெருமான பார்த்திருக்காங்களா அப்படின்னா சுந்தரர் பார்த்திருக்கார். அந்த தேவாரம் பாடிய நால்வரிலே சுந்தரர் பார்த்திருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிழுக்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனியாரை நினைக்கேன் என்றார். நான் சிவபெருமான பார்த்தேன். அவன் எப்படி இருக்கிறான்னா பொன் போன்ற மேனியில் இருக்கிறான். பொன்னார் மேனியனே, அவன் இடுப்பிலே என்ன இருக்கிறது என்றால் புலித்தோலை வைத்துக் கொண்டிருக்கிறார். புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே, அவன் சடைக்கு மேல கொன்றை மலர்களை சூடியிருக்கிறான். மண்ணே மாமணியே மழவாடியுள் மாணிக்கமே என்று சிவபெருமானை பார்த்த அவர் நமக்கு சொல்கிறார். இப்போ விஷயத்துக்குள்ள வந்துருவோம். இதெல்லாம் சிவபெருமானை பார்த்தவர்கள் சிவபெருமானை எப்படி வழிபடணும் சொன்ன சைவர்களுக்கு உரிய கடமைகள் என்ன என்பதை நான் சொல்லிட்டேன். இப்போ மாசற்ற மனம் என்பது என்ன? ஒரு மனமானது மாசு அடைந்திருக்கிறது என்று சொன்னார். எதனால் மாசு அடைந்திருக்கிறது? வள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள், அழுக்காறு, ஆவா, வெகுளி, இன்னாச்சொல், காமம், மயக்கம், இவையெல்லாம் யார் மனதிற்குள் இருக்கிறதோ அது மாசு உள்ளது. எங்கே மாசு அறுபடுகிறதோ, நான் சொன்னவைகள் எல்லாம் எந்த மனத்திற்குள் இல்லையோ அது மாசு அற்றது. அதனால்தான் திருமூலர் சொல்வார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே. இந்த உள்ளமானது பெருங்கோயிலாக நாம மாற்றணும். மாசற்ற மனமாக மாற்றணும்னா நாம என்ன பண்ணணும்? இன்னொருவருக்கு துன்பம் இடைக்காத தன்மையை நாம் மனதிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த உள்ளத்தை பெருங்கோயிலாக மாற்றணும். இப்ப கோயிலுன்னா என்ன, ஆலயம்னா என்னன்னு யோசிப்பீங்க. இரண்டுக்கும் வித்தியாசம் உள்ளது. கோயில் என்று சொன்னார் இறைவன் திருமேனி இருக்கக்கூடிய கருவறைக்கு பெயர் தான் கோயில். ஒட்டுமொத்தமாக இதற்கு பெயர் கோயில் கிடையாது. இறைவன் இருக்கின்ற அந்த கருவறைக்கு பெயர் கோயில். ஆலயம் எதுவென்றால் ஆன்மா லயிக்கக்கூடிய இந்த இடத்திற்கு ஆலயம். அந்த ஆலயத்திற்குள் என்ன இருக்கும்னா பிற உறுப்புகள் என்று, உடலிலே எப்படி நமக்கு இதயமானது கோயிலாக இருக்கிறதோ, கை கால்கள் என்பது எப்படி உறுப்புகளாக இருக்கிறதோ, அப்படி கோவில் என்பது அர்த்த மண்டபம், பிரகார மண்டபம், உள் மண்டபம், பலிபீடம், கொடிமரம் என்று இருக்கின்ற இந்த அமைப்பு தான் கோவில் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் திருமூலர் உள்ளம் பெருங்கோயில் ஊமுடம்பு ஆலயம்,
வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல். இந்த உடலுக்கு எதுடா கோபுரம்னா நம் வாய் தான் கோபுரம். அந்த வாயினால்தான் நாம் சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம். தெள்ள தெரிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம். நம் உடலிலே எங்கே சிவன் குடியிருக்கிறான் என்றால் நம் இதயத்திற்குள் இறைவன் இருக்கின்ற இடத்தினால்தான் அதை இதய கோயில் என்று சொல்றோம். அதற்குள் தான் இறைவன் இருக்கிறான். நம்ம உடம்புல பாருங்க, 2 கையை கொடுத்தான், 2 காலை கொடுத்தான், 2 கண்களை கொடுத்தான், 2 காதை கொடுத்தான், இதயத்தை மட்டும் ஒன்னா வச்சு. ஏன்னா ஒன்றை ஏன் கொடுத்தான்னா அந்த ஒன்றை வைத்துத்தான் உன்னை இறைவன் என்னைக்கு வேணும்னு நினைக்கிறானோ அன்னைக்கு உடனே கூட்டு போயிடலாம். லேசாக உன்னுடைய துடிப்பை நிறுத்தினால் சிவமாக இருக்கிற நீ அந்த கொம்பை எடுத்துட்டீங்கன்னா சவமாயிடும். இந்த உடல் எப்பொழுது இயங்குகிறது என்றால் உயிர் உள்ள வரைதான் இது சிவம், உயிரற்று போனால் இது சவம். அதனால்தான் திருமூலர் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெரிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே. உடலிலே இருக்கக்கூடிய செயற்கருவிகள் என்று சொல்லப்படுபவை, அதாவது செயற்கருவிகள் என்று சொன்னால் கண்ணேந்திரியங்கள், இவை அனைத்தும் மெய் வாய் கண் காது மூக்கு செவி என்று சொல்லப்படுகின்ற இவை எப்பொழுதுமே அலைவாய்ந்து கொண்டிருக்கும். இடப்பக்கம் போகும் வலப்பக்கம் போகும் ஊசலாடிட்டு இருக்கும். இவை ஒருநிலைப்படுத்துகின்ற பொழுதுதான் இறை சிந்தனையானது நம் உள்ளத்துக்குள்ளே வரும். இதையே தாய்மானவர் சுவாமிகள் சொல்வார், நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ளை வாராய் பராபரமே என்று இறைவனை அழைக்கிறார். எந்த மனிதனுடைய மனதிலே அழுக்கு இல்லையோ, எந்த மனிதனுடைய மனதிலே தீமை செய்கின்ற எண்ணம் இல்லையோ, அந்த மனம் என்பதுதான் ஈசன் இருக்கக்கூடிய திருக்கோயில். அடுத்தவர் பொருளுக்கு எவன் ஆசைப்படுகிறானோ அவன் இடத்திலே ஈசன் வரமாட்டார். ஈசனுடைய கருணை என்பது ஈசனுடைய கருணை என்பது அவனுக்கு கிடைக்காது. இந்த உலக பற்றுகளில் இருந்து நாம் எப்பொழுது இறை பற்றுக்குள் வருகிறோமோ அப்பொழுது ஈசனானவன் மெல்ல மெல்ல நம்முடைய இதயத்தை நெருங்கி வருவார். உள்ள தூய்மை என்பது மிக முக்கியம். இந்த உள்ள தூய்மையினால்தான் நம்முடைய மனதை ஈசனது திருக்கோயிலாக மாற்ற முடியும். ஆக மாசற்ற மனம்தான் ஈசனது திருக்கோயிலாக இருக்க முடியும். உள்ளத்தை எப்பொழுதும் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும்.